நீங்கள் யாரையாவது பார்த்து இவன் என்னமோ வித்தியாசமா இருக்கான் என்று நினைத்ததுண்டா? அவன் அதிகமாக பேசுவதில்லை, ஆனால் பேசும்போது எல்லாரும் கேட்கிறார்கள். அவன் கோபப்படுவதில்லை, ஆனால் அவனை யாரும் அலட்சியம் செய்வதில்லை. அது மாயாஜாலமில்லை, அது புத்திசாலித்தனம். இன்று நாம் பார்க்கப் போவது உண்மையான புத்திசாலிகளிடமிருக்கும் 5 குணங்கள். இவற்றை நீங்களும் வளர்த்துக் கொள்ளலாம். குணம் 1. அதிகம் கேட்பார்கள், குறைவாக பேசுவார்கள். சாதாரண மனிதன் பேசுவதற்காக காத்திருப்பான். புத்திசாலி புரிந்து கொள்வதற்காக கேட்பான். கவனியுங்கள், கூட்டத்தில் அதிகம் பேசுபவன் கவனிக்கப்படுகிறான். ஆனால் மரியாதை கிடைப்பது அமைதியாக கேட்பவனுக்கு. ஏனென்றால் கேட்பவன் புரிந்து கொள்கிறான். புரிந்து கொண்டவன் சரியாக பதில் சொல்கிறான். சரியாக பதில் சொல்பவன் நம்பகமானவன் ஆகிறான். வாய் மூடி காதை திற, அதுவே முதல் அறிவு. குணம் 2. தவறை ஒப்புக்கொள்வார்கள். நான் தப்பு செய்தேன். இந்த 3 வார்த்தைகளை சொல்ல மிகவும் தைரியம் வேண்டும். பலர் தவறை மறைப்பார்கள். காரணம் ஈகோ. ஆனால் புத்திசாலிக்கு தெரியும், தவறை மறைப்பவன் தவறிலேயே நிற்கிறான். தவறை ஒப்புக்கொள்பவன் அங்கிருந்து முன்னேறுகிறான். ஈகோ வேண்டாம், எவல்யூஷன் வேண்டும். தவறு என்பது தோல்வி அல்ல, அது உனக்கான திருத்தம். குணம் 3. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள். கோபம் வரும், ஆனால் வெடிக்க மாட்டார்கள். வலி வரும், ஆனால் உடைந்து போக மாட்டார்கள். அழுத்தம் வரும், ஆனால் அமைதியை இழக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், உணர்ச்சியில் எடுத்த முடிவு பின்னாளில் வருத்தமாக மாறும். ரியாக்ட் பண்ணுவதை விட ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கொள். கோபம் வரும்போது 1 நிமிடம் நிறுத்து. அந்த 1 நிமிடம் உன் வாழ்க்கையை காப்பாற்றலாம். குணம் 4. நீண்ட நோக்கில் சிந்திப்பார்கள். சாதாரண மனிதன் இன்றை மட்டும் பார்ப்பான். புத்திசாலி வருடங்களை பார்ப்பான். இப்போது கஷ்டமாக இருக்கா? புத்திசாலி கேட்பான், இந்த கஷ்டம் 5 வருஷம் கழித்து என்னை எங்கே கொண்டு போகும்? தற்காலிக இன்பத்திற்காக நிரந்தர வெற்றியை தியாகம் செய்யாதே. இன்றைய உழைப்பு நாளைய சுதந்திரம். இன்றைய சோம்பல் நாளைய சிறை. குணம் 5. தங்களை தாங்களே சவால் விடுவார்கள். இது என்னால் முடியாது என்று சொல்வதில்லை. இது கஷ்டமாக இருக்கு, ஆனால் முயற்சிப்பேன் என்று சொல்வார்கள். கம்ஃபர்ட் ஜோன் என்பது ஒரு அழகான சிறை. உள்ளே இருக்கும்போது சேஃபாக தெரியும், ஆனால் வெளியே வராமல் இருந்தால் வாழ்க்கை ஒரே இடத்திலேயே நிற்கும். புத்திசாலிகள் தினமும் ஒரு சின்ன சவாலை எதிர்கொள்வார்கள். அந்த சின்ன சவால்கள் சேர்ந்துதான் பெரிய மனிதனை உருவாக்குகின்றன. வளர்ச்சி வலிக்கும், ஆனால் தேக்க நிலை இன்னும் அதிகமாக வலிக்கும். இந்த 5 குணங்களும் யாரோ பிறக்கும்போதே வருவதில்லை. இவை பழகிக் கொள்ளலாம், இவை வளர்த்து கொள்ளலாம், இவை நீங்களும் உங்களுள் கொண்டு வரலாம். இன்றிலிருந்தே ஒரு குணத்தை மட்டும் தேர்ந்தெடுங்கள், நாளை இன்னொன்று. அவ்வளவுதான். சின்ன மாற்றங்கள் சேர்ந்தே பெரிய வாழ்க்கையை உருவாக்கும்.